MRK யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து சொந்த வீடு யாருக்கு அமையாது. பூமியில பிறந்த எல்லாத்துக்குமே சொந்த வீடு ஒன்று வேணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும். அது ஒரு சிலவங்களுக்கு எவ்வளோதான் அவங்க ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு அமையவே செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பார்க்க வந்தாங்க. அப்போவே சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் பார்த்துட்டு கொஞ்சம் மைனஸை தான் சொன்னேன். அவங்க என்கிட்ட கேட்டு வந்தது 2 கேள்வி. ஒன்று சொந்த வீடு கட்டணும், இன்னொன்று வந்து சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அன்னைக்கு நான் வந்து ரெண்டுமே இல்லை, சொந்த தொழில் அமையாது, சொந்த வீடு அமையாது, நீங்கள் வேலைக்கு போகிறது தான் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் போனாங்க. இப்போ ஒரு திரும்ப அவ்வளோ நாள் ஆச்சு அவங்களுக்கு சொந்த வீடு அமையவே இல்லை. அது ஏன் அமைய மாட்டேங்குது, அதுக்குள்ள ஃபார்முலா நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி அதுக்குள்ள ஃபார்முலாவை சொல்லிடுறேன். எதுக்குமே லக்னம் லக்னாதிபதி தான். லக்னாதிபதி கெட்டிருக்கணும், 4வது வீடும் கெட்டிருக்கணும், 4ஆம் வீட்டுக்கு அதிபதியும் கெட்டிருக்கணும், வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரனும் கெட்டிருக்கணும், பூமிக்கு காரகரான செவ்வாயும் கெட்டிருக்கணும். இவ்வளோ பேர் கெட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு சொந்த வீடு அவங்க தலைகீழ நின்னாலும் அமையாது. அவங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி, 4வது இடம், 4ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் செவ்வாய், வீட்டுக்கு காரகன் சுக்கிரன், இடத்துக்கு காரகன் செவ்வாய். இவங்க இவ்வளோ பேரில் ஒரு 2 பேராட்டும் கலக்கணும் இல்லையா? ஒரு ஆளாட்டும் வளர்த்துருந்தா ஒரு 40-50 வயசுக்கு பிறகு அவங்களுக்கு சொந்த வீடு அமையும் அவங்க முயற்சியின் பேரில். அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணுறதுக்கு நம்ம சாதாரண பாரம்பரிய முறைப்படி 10வது வீடு, 10ஆம் வீட்டுக்கு அதிபதி, இவங்க வந்து 8, 12 இப்படிப்பட்ட கிரகங்களுடைய தொடர்பு வரக்கூடாது. உத்தியோக காரகனான சனியும் கிடக்கூடாது, தொழில் காரகனான சூரியனும் கிடக்கூடாது, தொழில் வேலையாட்களை குறிக்கிற சனியும் கிடக்கூடாது. இவ்வளவும் அமையணும் உங்களுக்கு. இந்த ஜாதகத்துக்கு அதெல்லாம் பார்த்து தான் சொன்னேன். உங்களுக்கு சொந்த தொழில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். வச்சு லாஸ் ஆனாங்க. லாஸ் ஆன பிறகு இப்பவும் பழைய மாதிரி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. வாங்க அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். திருப்பி இது ஒரு ஆண் ஜாதகம். இவங்க பிறந்தது 3/1/1963. 63ன்னா இப்போ இவங்களுக்கு வயசு வந்து ஒரு 7, 70, ஒரு 30, 56, 60 வயசுக்கிட்ட ஆகிட்டு அவங்களுக்கு. அவங்க 40 வயசுல வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு சொந்தமாக வீடு கட்டணும், தொழில் பண்ணணும்னு ஆர்வத்தில் வந்தாங்க. நான் அப்போ அவங்களுக்கு மைனஸாக சொன்னேன். வேறு வழி இல்லை, உண்மையை சொல்லி தானே ஆகணும். சில ஆட்களுக்கு வந்து ஜாதகம் பளிச்சுன்னு காட்டும், இதான் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத பளிச்சுன்னு காமிக்கும். அது சில ஜாதகம் துல்லியமாக காமிக்கும், சில ஜாதகம் கொஞ்சம் மறைமுகமாக காமிக்கும். இந்த ஜாதகம் துல்லியமாகவே காமிச்சுது. அதனால தான் இவங்க ஜாதகத்தை நான் பார்த்த உடனே நீங்கள் காசை சேர்த்து வச்சா வச்சுக்கோங்க, சொந்தமாக தொழில் செய்யாதங்க, சொந்தமாக வீடு இடம் வாங்கி கட்டி நினைக்காங்க, அதில் வில்லங்க வந்துடும், பிரச்சனை வந்துடும் சொன்னேன். அதே மாதிரி சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல வீடு கட்ட ஆரம்பித்து அதில் பல பிரச்சனை வந்து திரும்ப அந்த இடத்தையும் விற்றுட்டு திரும்ப பழையபடி வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட அமைப்பு உள்ள ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இது பாருங்க, லக்கணம் வந்து மிதுன லக்கணமாக வருது. 2ல் ராகு, 3ல் செவ்வாய் பார்க்குறோம், 6ல் சுக்கிரன், 7ல் சூரியன், 8ல் கேது புதன் சனி, 9ல் குரு, 10ல் சந்திரன். ஜாதகம் மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு 8ல் ஒரு 3 கிரகம் சேர்ந்துருக்குன்னு. இந்த ஜாதகத்திற்கு நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கணம், இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி புதன், அவர் 8ல் போய் மறைகிறாரு. மறைஞ்சாலும் பெரிய கெடுதல் செய்ய மாட்டாரு. 4வது வீட்டுக்கு அதிபதியும் புதன் தான். இந்த 4வது வீட்டுக்கு அதிபதியும் புதனும் இந்த 8ல் போய் மறைஞ்சிட்டாரு. 8ல் போய் மறைஞ்சது பெரிய தப்பு கிடையாது. 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ல் மறைஞ்சவங்களாம் வீடு அமையாது அப்படிலாம் கிடையவே செய்யாது, சரியா? ஆனால் அதில் 8வது வீட்டுக்கு அதிபதி ஆட்சி பண்ணி அதிலேயே இருக்காரு. 4ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியும் கனெக்ட் ஆகுறாங்க 8வது வீட்லேயே. அப்போ இவங்களுக்கு வீடுன்னு ஒன்று கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா அதில் பல வில்லங்கம் பல பிரச்சனை வருங்கிறது அது காமிக்குது. அடுத்தாப்ப கேது 7 டிகிரியில் இருக்கார், புதன் 8 டிகிரியில் இருக்கார். ஒரே டிகிரியில் கேது புதனை பீடிச்சிட்டாரு. இதுதான் ஒரு மிகப்பெரிய தப்பு இந்த ஜாதகத்தில். கேது ராகு இந்த கிரகங்களோட ஒரே டிகிரியில் இணையக்கூடாது. ஒரு 5 டிகிரி வித்தியாசமாக இணைஞ்சா அந்த கிரகங்கள் கெடுக்காது பெருசா. ஆனால் ஒரே டிகிரியில் இணையும் போது அந்த கிரகம் முழுசா அந்த கிரகத்தை கெடுத்துரும். அதனால இவங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதி கூட 4ஆம் வீட்டுக்கு அதிபதி, லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டுக்கு அதிபதி கூட இருந்ததுனால, சனியோடு சேர்ந்ததுனால இவங்களுக்கு வீடு அப்படிங்கிறது ஒரு கனவாகவே போயிட்டு கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் வீடு கட்டல. 60 வயசுக்கு மேலே ஆயிட்டு இவங்களுக்கு. அடுத்த அப்போ வீட்டுக்கு காரகனான சுக்கிரன்,
அவர் லக்கணத்துக்கு 6ல் மறைஞ்சிட்டாரு. அதோட விட்டாரா? ராக பாருங்க, நம்ம நாடி முறைப்படி சொல்லியிருப்பேன். ஒரு கிரகத்துக்கு 1, 5 அதாவது 1, 5, 9 கனெக்ட் ஆகும். அந்த ராகுக்கு இந்த 25 டிகிரியில் சந்திரன் இருக்கிறது. ராகுவால சந்திரனை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் உங்களுக்கு குடும்பம் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஜாதகத்துக்கு ராகு 7 டிகிரியில் இருக்கார், சுக்கிரன் 4 டிகிரியில் இருக்கார். ராகு 7 டிகிரிலேருந்து 6 டிகிரிக்கு வருவார், சுக்கிரன் 4 டிகிரிலேருந்து 5 டிகிரிக்கு போவார். அப்போ வீட்டுக்கு காரகரான சுக்கிரன் சுத்தமாக ராகு அப்படிங்கிற ஒரு இருட்டு கிரகத்தோட மூழ்கிட்டு. செவ்வாய் எடுத்துங்க, வக்கரமாக இருக்குது. செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு வக்கரமாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதோடைய காரகமும் ஆதிபத்தியமும் வக்கரமாக இருக்கும்போது அடிபடும். அந்த செவ்வாயை குரு பார்க்கறதுனால குரு மாதிரி தான் செவ்வாய் இருப்பாரே தவிர செவ்வாய் இருக்க முடியாது. நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம இதை பதிவிட்டுட்டே வரோம். அடுத்தப்ப இந்த ஜாதகத்துக்கு 10வது வீட்டுக்கு அதிபதி குரு 10ஆம் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சிருக்காரு. அதுவே பெரிய தப்பு. அடுத்தப்ப 10வது வீட்டில் சனி 3ஆம் பாரியா பார்க்குறாரு, அதுவும் தப்பு. இந்த ஜாதகத்துக்கு 10வது இடம் வந்து சந்திரன் மூலமாக இருக்கிறதுனால ஒரு வருமானம் வரும்னா கூட இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 3ல் மறைஞ்சி நட்பு வீட்டில் வக்கரமாக இருந்து அது அந்த குரு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி பார்வையில் இருக்கிறதுனால இவங்க கடைசி வரைக்கும் ஒரு ஆளுக்கு கீழே தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது காமிச்சிருது. அடுத்தப்ப இந்த சூரியன் 7ல் இருக்காரு, வலுதான். ஆனால் அதை விட சனி ஆட்சி பண்ணியிருக்காரு. அதனால இந்த ஜாதகருக்கு சனிங்கிற உத்தியோகம் தான் வலுவாக கிடைச்சிருது. சரி, இப்போ இதே ஜாதகத்தை நம்ம கேபி முறையில் எவ்வளோ துல்லியமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஜாதகம் வந்து கேபி முறையில் பார்த்தா, கேபி முறையில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்க நேரத்து 1, 5, 9 இதை வந்து ஒரு பாவம் தொடர்பு கொண்டுச்சுன்னா அந்த பாவம் ரீதியாக உங்களுக்கு காசு வராது. 3, 7, 11 இந்த பாவத்தை ஒரு கிரகமோ ஒரு சப்ளாடோ, அதாவது 4ஆம் வீட்டு சப்ளாடோ அப்படி யாராட்டும் தொடர்பு கொண்டாங்கன்னா காசு வரும், சந்தோஷமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2, 6, 10 இந்த பாவத்தை ஒரு பாவமோ ஒரு கிரகமோ தொடர்பு கொண்டுச்சுன்னா இவங்க வந்து அந்த பாவ ரீதியாகவும் அந்த கிரக ரீதியாகவும் நம்ம காசு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத காமிக்குது. 4வது 8, 12 இந்த 4, 8, 12ங்கிறது வந்து 4 வந்து நல்ல இடம் தான், சின்ன சின்ன வழிவேதனை கொடுக்கும். ஆனால் 8, 12ங்கிறது வந்து ரொம்ப மோசம். இந்த 5, 9ஓட இது மோசம். 5, 9 காசு கொடுக்கட்டாலும் நிம்மதியாக சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருக்க வைக்கும். இது டென்ஷன்லேயே அலைய வச்சு பல பிரச்சனையை கொடுக்கும். இந்த தொடர்பு மட்டும் தான் கேபியில் பார்க்கணும், வேறு எதுவுமே பார்க்கணும் அவசியம் இல்லை. இது ஏற்கனவே நேரத்தை சொல்லியிருக்கேன். இது வந்து சாஃப்ட்வேர் கேபி சாஃப்ட்வேரில் இருக்குது, அஸ்ட்ரோசாயிங்கிற கேபி சாஃப்ட்வேர் இருக்குது. அது உள்ள போய் பாருங்கள், இந்த ஆப்ஷன் எல்லாமே அதில் காமிச்சிடும் உங்களுக்கு. அடுத்தப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது நட்சத்திரம் 1, 5, 9 தொடர்பு கொண்டு வந்தால் உப நட்சத்திரம் 4, 8 இந்த இந்த வீட்டுக்கு 12ஆம் வீட்டை தொடர்பு கொண்டு வந்தால் இந்த 5, 9 வேலை செய்யாது. அதே மாதிரி இந்த 5க்கு நேர் 7, 11 அப்போ 8ங்கிறது 12, இந்த 9க்கு நேர் 7, 3 அந்த அப்போ 8, 4 அப்போ இந்த 5, 9, 12, 4, 8 இப்படி ஏதாவது ஒரு கிரகத்தோட ஏதாவது ஒரு சப்ளாரில் கனெக்ட் ஆச்சுன்னா இந்த 1, 5, 9 வேலை செய்யாமல் இந்த 4, 8, 12 வேலை செய்யும். இதே மாதிரி தான் இந்த வீட்டுக்கு பார்த்துருங்க. இப்போ நம்ம இந்த ஜாதகத்துக்கு போவோம். இந்த ஜாதகத்துக்கு லக்கண சப்ளாடு சுக்கிரன், மனைக்கு காரகரான சுக்கிரன், வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன். அந்த சுக்கிரனே லக்கண சப்ளாடாக வந்திருக்காரு. அப்போ இவங்களுக்கு அழகா வீடு அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்தப்ப 4வது வீட்டு சப்ளாடு குரு, இது வீடு தனியாக வீட்டுக்கு மட்டும் குறிக்கிறது, இவர் காரகர். அப்போ லக்னா சப்ளாடு சுக்கிரன் இருக்கிறதுனால இவருடைய முயற்சி எல்லாம் வீடு கட்டணுங்கிற மாதிரியே எண்ணங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு உங்களுக்கு. பாருங்க, லக்ன சப்ளாட் எதை தொடர்பு கொள்றாங்க பாருங்க. சுக்கிரன் வந்து 6, 12 4, 6, 12 நம்ம நேற்று பார்த்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் 1, 10, 8, 12 1, 10, 1, 10, 1, 10 வச்சு இந்த ஜாதகத்தை பாருங்க. 1, 5, 2, 8, 3, 9 1, 5, 3, 9 இப்படி வருது பார்த்தீங்களா. இவங்ககிட்ட கையில் வந்து இவங்க பகுதி நேரமாக வேலை செஞ்சுட்டு மீதி நேரமாக ஜாலியாக ஃப்ரீயாக இருக்க தான் ஆசைப்படுவாங்க. இவங்க வந்து தொழிலையே 24 மணி நேரமும் கிடக்குங்கிற எண்ணம் வராது. நேற்று பார்த்த ஜாதகத்தில் 90% எல்லா கிரகமும் 1, 10, 6, 12, 8, 12ங்கிற மாதிரி தொடர்பு கொண்டு இங்கே பாருங்க. அவ்வளோ 5, 8, 5, 5, 7, 5 அப்படி ஒரே 5, 5ன்னு வர்றதுனால இவங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை பண்ணணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்காது. அப்படி பண்ணாங்கன்னா அதில் ஃபெயிலியரே ஆகிடுவாங்க. இவங்க அதை விட்டு ஈஸியாக வெளியே வந்துடுறாங்க. அதில் கிடந்து போராடணுங்கிற எண்ணம் இல்லை. அப்போ லக்ன சப்ளாடு சுக்கிரன் 6, 12 தொடர்பு கொண்டதுனால இவங்க வந்து சனியாக இருக்கிறதுனால இவங்க வந்து யார் சொல்கிறதையும் சில நேரத்தில் கேட்காம முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ லக்கண சப்ளாடு 6, 12ங்கும் போது இவங்க வந்து லக்கணத்திலேயே 12ங்கிற விரயமும் அந்த விரயத்தை கண்ட்ரோல் பண்ண 6ங்கிற கிரகம் இருந்ததுனால இவங்க விரயம் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அதிகமாக சம்பாத்தியம் பண்ண முடியல. அடுத்தப்ப 4வது வீடு
ஸ்பெஷலாக 4வது வீடு தான் நம்மளுடைய சொந்த வீடு அமைகிறத குறிக்கிற இடம். இந்த சப்ளாடு தான் முக்கியம். சப்ளாடு ஒரு 20 பாயிண்ட், இது ஒரு 20 பாயிண்ட், இதுதான் 60 பாயிண்ட். அப்படிங்கிறதுனால இந்த சப்ளாடு தான் முக்கியம். நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு வேணால் நம்ம சப்ளாடும் எடுக்கலாம். அந்த ஜாதகம் சப்ளாடு லேசாக தொட்டுட்டு போகிறேன். இப்போ வந்து 4வது வீடு சப்ளாடு குருவை பாருங்கள், 2 8. 2ங்கிறது நல்லது. ஆனால் 8ங்கிறது இவர் வீடு கட்டினா அதில் வில்லங்க வந்துடும் அப்படிங்கிறத காமிக்குது. 1 5 இருக்கிற வீட்டில் சந்தோஷமா இருக்கலாம், சுக்கிரன் 1 5 வச்சுக்கனால. ஆனால் சொந்தமாக வீடு வாங்கணும்னா இந்த 1 5 வரக்கூடாது. 4 6 10 வந்தால் தான் சொந்த வீடு கட்டி நிம்மதியாக வாழ முடியும். இங்கே 8ம் 1 5 வந்ததுனால இவங்களுக்கு சொந்த வீடு கட்டணும்னு அவங்க ஒரு இடத்த வாங்கி வாங்கினா ஒன்று நோய் வருது, இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு வில்லங்கமான ஒரு இடமா மாட்டிக்குது. அதனால இவங்களுக்கு வந்து சொந்த வீடு பாக்கியம் ரொம்ப தடங்கள் இருக்கு. இந்த கேபி படி துல்லியமாக சொந்த வீடு பாக்கியம் அவருக்கு இல்லை அப்படிங்கிறத காமிக்குது. இந்த சப்ளாடு இந்த ஸ்டார்லாடு எதுக்குன்னா இதை விட துல்லியமாக பார்க்குறதுக்கு. இப்போ இதில் ஒரு 60 பாயிண்ட் அடி வாங்கிட்டு இப்போ இந்த 20 பாயிண்ட்ல இருக்கான்னு இருந்துச்சுன்னா ஒரு 60 வயசுக்கு பிறகு ஒரு சின்ன வீடாட்டம் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 4வது வீடு ஸ்டார்லாடு செவ்வாயை பாருங்க, 4 6 10 12 1 5. இங்கே வந்து 6 12 வந்துச்சு. இந்த 5ம் வரக்கூடாது. 5 சுகமாக இருக்கிறது. அப்போ இவங்களுக்கு எல்லா கிரகத்துக்கூடையும் 5 5 ஜாயின்லேயே வருது பாருங்க. இப்போ வந்து 6 12 அப்படிங்கிறது வந்து ஒரு கடன் வம்பு வழக்க குடிக்கிற இடம். அப்படிங்கும்போது 4வது வீடு 6 12 தொடர்பு கொண்டு தான் உங்களுக்கு கடன் நோய் வம்பு வழக்கு வருங்கிறது சுத்தி. அடுத்தப்ப பாருங்க கேது, 4வது வீடு சப்ளாடு. அவரை பாருங்க சூரியனுடைய நட்சத்திரத்துல கேதுவோட உபநிஷத்தில் இருக்காரு. இந்த 7 காலி பண்ற 6 இருக்கிறதுனால இந்த 4 5 6 10 12 தான் வளர்ச்சி. அப்போ இவங்களுக்கு சப்ளாட்லையும் சொந்த வீடு அமைய வாய்ப்பு இல்லை, ஸ்டார்லாட்லையும் வாய்ப்பு இல்லை, சப்ளாட்லையும் வாய்ப்பு இல்லை. சரி, இந்த ஜாதகர் சொந்தமாக தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். இந்த கேபியை பொறுத்த வரைக்கும் 10வது வீடுங்கிறது வந்து ஒரு தொழிலில் ஒரு பேரு புகழ் ஒரு 10 100 பேரை வச்சு வேலையாங்கிறது. 7வது வீடு வந்து சிறுக சிறுக நம்ம வர கஸ்டமர்கிட்ட காசு வாங்குறது. அதாவது 7வது வீடு சப்ளாடு 1 5 9 தொடர்பு கொண்டு வந்தால் இவர் கஸ்டமர்கிட்ட காசு வாங்க முடியாது. 7வது வீடு சப்ளாடு 2 6 10 தொடர்பு கொண்டு வந்தால் அவருக்கு கஸ்டமர்கிட்ட நல்லா லம்பாக காசு வாங்குவாங்க. 2 6 10ங்கிறது. அதே இது 7வது வீடு சப்ளாடு 3 7 11 தொடர்பு கொண்டு வந்தால் நல்ல கஸ்டமர்கிட்ட பழகுவாங்க. இவங்கள்ட்ட வந்த கஸ்டமர் திரும்ப இவங்கள்ட்ட வருவாங்க. ஆனால் காசு கம்மியாக தான் கிடைக்கும் அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இப்போ பாருங்க 7வது வீடு சப்ளாடு சூரியன் எடுத்துக்கோங்க. 1 5 வந்துட்டா இந்த வருமானமே இல்லை இவருக்கு. 7ஆம் வீட்டு மூலமா இவர் கஸ்டமர் மூலமா இவருக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிறத சுக்கிரன் தெளிவாக காமிக்குது. இதை வச்சு தான் நம்ம அவங்ககிட்ட நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணவே கூடாதுன்னு சொன்னோம். அவங்க கேட்கல, வேற யார்ட்டையும் பார்த்துட்டு சொந்த தொழில் பண்ணாங்க. அதில் லாஸ் ஆகி இப்போ அது பிறகு இப்போ நம்மகிட்ட ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க. இன்னொன்று சூரியன் 7ஆம் வீட்டு சப்ளாடு வந்து 2 8. இந்த 2 8ங்கிறது வந்து 2 வருமானம் தான். 8 அசிங்கம் அவமானம். அப்போ 1 5 2 8. இந்த 7வது வீடுக்கு 7வது வீடு 1. அப்போ 7வது வீட்டுக்கு 8வது வீடு 2. அப்போ 7வது வீடு சுத்தமாக பாதிக்கப்பட்டுரும் இந்த 2 8 1 5 அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுது. அப்போ இவங்க வந்து சொந்தமாக தொழில் பண்ணால் கண்டிப்பாக லாஸ் ஆவாங்க, வழிவேதனை பிரச்சனை வம்பு வழக்கெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறத காமிக்குது. அடுத்தாப்ப 10வது வீடை வேணா பார்ப்போம். அதுக்கு குரு பாருங்க, இங்கே 1 5 2 8. ஜாதகத்தில் நிறைய 8 வந்தாலே இவங்களால வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போக முடியாது அப்படிங்கிறத இதை காமிக்குது. இப்போ இவங்களை ஏன் சொந்தமாக தொழில் செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா 6ஆம் வீடு சப்ளாடு சனியை பாருங்க 10 6 12. இங்கே தான் 10ங்கிற ஒரு பாயிண்ட் வந்திருக்கு, 6ங்கிற பாயிண்ட் வந்திருக்கு. 12ங்கிற பாயிண்ட் வந்து சின்ன சின்ன விரயங்களை ஏற்படுத்துமே தவிர வேலையில சனி 6ஆம் வீட்டுக்கு சப்ளாட வந்து அவர் 10 தொடர்பு கொண்டனால இவருக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு காலிகாக இருந்தால் தான் முடியும். சொந்தமாக தொழில் பண்ணி இவங்களால இருக்க முடியாதுன்னா இவங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. அதுக்கு மேலே இவங்களால இருக்க முடியாது அந்த தொழிலில். ஏன்னா அந்த 3 9 1 5 இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் வேலை பார்த்துட்டு மற்ற நேரம் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கிறத குறிக்கிறது. அதனால இந்த ஜாதகருக்கு சொந்தமாக வீடும் அமையலை, சொந்தமாக தொழிலும் அமையலை, வயசும் 60 வயசுக்கு மேலே ஆகிட்டு. அதனால இப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே துல்லியமாக இவங்களுக்கு சொந்த தொழில் அமையாது, வீடு அமையாது அப்படிங்கிறத பாரம்பரிய முறையும் வச்சு கேபி முறையும் வச்சு ரொம்ப துல்லியமாக எடுத்துடலாம். இப்போ நடக்கிற திசை ராகு திசை, புத்தி வந்து புதன் புத்தி நடக்குது. இந்த ராக பாருங்க, அங்கே 6 12 3 9. இந்த 3 9ங்கிறது சுத்தமாக காசு வராமல் போகிறது. 3 கொஞ்சம் கொஞ்சமாக காசு வர்றது. இந்த 6 12 வந்து காசு வரும், பாதி விரயமாயிரும். ஏன்னா அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுற 6 கண்ட்ரோல் பண்ணுற 12 அங்கே இருக்கிறதுனால. அதனால இந்த ஜாதகருக்கு இந்த திசை ஃபுல்லாக இவர் ரிலாக்ஸாக அங்கங்கே ட்ராவல் பண்ணிட்டு அலைஞ்சிட்டே இருப்பார். வர்ற காசை நல்லா செலவு பண்ணிகிட்டே இருப்பாருன்னு சொன்னோம். ஆமாம், 24 மணி ட்ராவல் தான் பண்ணிட்டு இருக்கேன், தொழிலே இப்போ அப்படி தான் இருக்குது. ஆனால் நிறைய செலவாகுது, வருமானத்துக்கும் செலவுக்கும் கரெக்டாகுது, மிச்சம் வருமாங்கிறது அவங்களுடைய கேள்வி.
ராகு திசையில இப்போ புதன் புத்தி நடக்கு, கேது, சுக்கிரன், சூரியன். அந்த ராகு புத்தி அவங்களுக்கு ராகு திசையும் ரொம்ப நாள் இருக்கிறதுனால இவங்களுக்கு குருதசை மட்டும்தான் ஓரளவுக்கு பரவாயில்லாம 2-8 இருக்கு. அங்கேயும் ஒரு 1-5 இருக்கிறதுனால இவங்க கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்க. இவங்க இதுக்கு மேல வளர முடியாது, சொந்த வீடு இவங்களுக்கு அமையாது, இவங்க பிள்ளைய காலத்துல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம்.